Hello everyone. நம்ம previous classes-ல matrix ஓட introduction and ஒரு just two examples பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து example 3 பார்க்க போறோம். ஓகேவா? என்னன்னு பாருங்க. Construct a 3x2 matrix. நம்ம என்ன செய்யணும்னா ஒரு matrix 3x2 order உள்ள ஒரு matrix வந்து construct பண்ணணும். ஓகேவா? அதுக்குள்ள உள்ள elements என்னங்கிறது கொடுக்கல. அந்த elements எப்படி calculate பண்ணணும் அப்படிங்கறதுக்காண்டி ஒண்ணு கொடுத்திருக்காங்க பாருங்க. Aij equal to 1/2 modulus of I minus 3j. சோ இங்க பாருங்க ஐ அப்படிங்கிறது எதோ டினோட் பண்ணும், ரோவை டினோட் பண்ணும், ஜே அப்படிங்கிறது காலம் டினோட் பண்ணும். ஓகேவா? அதை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரிஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அந்த மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்போம். ஓகேவா? ஈஸியான எக்ஸாம்பிள் தான். சப்போஸ் நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் என்ன ஃபார்மேட்ல இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஒரு 3x2 ஆர்டர் உள்ள ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கணும் இல்லையா? கேபிட்டல் லெட்டர்ல தான் கொடுக்கணும். கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். 3x2னா ரோ 3 காலம் 2. அப்போ உள்ள என்ட்ரிஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்மால் லெட்டர் A11 A12 பாருங்க. அடுத்து A13 எல்லாம் வராது, ஏன்னா நம்மளுக்கு காலமே 2 தான். அப்போ இது ஒண்ணு இது ஒண்ணு, ரெண்டு காலம் தான். ஓகேவா? அதுக்கடுத்தது பாருங்க A21 A22 and A31 A32. ஓகேவா? அது மாதிரி ரோவும் 3 தான், அதுக்கு அடுத்தது கிடையாது. ஸோ மேட்ரிக்ஸோட ஃபார்மட் இதுதான். ஸோ நமக்கு இப்ப தேவையானது இந்த என்ட்ரிஸ் A11 என்ன A12 என்ன அப்படிங்கிற இந்த என்ட்ரிஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு நம்ம அதுல போய் சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா? இது கால்குலேட் பண்ணதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஐஜேன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. 1/2 இன்ட்ரு மாடுலஸ் ஆஃப் I minus 3j. ஸோ இதுல ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னா, ஐனா நான் யூஸ்வலா என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் உள்ளது ரோவோ டினோட் பண்ண சொன்னேன். அப்ப இங்க ரோ வந்து என்னன்னா 3. அப்ப ஐக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேல்யூஸ் 1 2 3. அதே மாதிரி ஜே எதோ டினோட் பண்ண காலம், காலம் இங்க 2 தான். அப்போ 1 2. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னா கால்குலேட் பண்ணலாமா? A11னா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். அப்போ A11 which is equal to இங்க பாருங்க ஐஜேக்கு பதிலா 11. அப்ப ஐக்கு பதிலாவும் 1 தான், ஜேக்கு பதிலாவும் 1. இப்ப சப்ஸ்டிட் பண்ணலாமா? 1/2 மாடுலஸ் ஆஃப் ஐக்கு பதிலா 1 minus 3 இன்ட்ரு ஜேக்கு பதிலாவும் 1. ஸோ இது ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான். மாடுலஸ்ல இருந்து வெளியில வரும்போது நம்மளுக்கு பாசிட்டிவா வரும். இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து A12 கால்குலேட் பண்ண போறோம். அப்ப இதுல என்ன செய்வீங்கன்னா ஐக்கு பதிலா 1ம் ஜேக்கு பதிலா 2 சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ 1/2 மாடுலஸ் ஆஃப் 1 minus 3 இன்ட்ரு 2. ஓகேவா? ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 5/2. ஸோ எல்லாமே ஆஸ் யூஷுவல் இதே தான். ஓகேவா? A21 எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? A21 ஈக்குவல் டு அதே மாதிரி 1/2. இப்போ ஐக்கு பதிலா என்ன போடணும்? 2 minus 3 இன்ட்ரு ஜேக்கு பதிலா 1 போடணும். ஓகேவா? அதே மாதிரி இதை ஷார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 1/2 கிடைக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி A22. ஸோ நான் வந்து டைரக்டா நான் ஆன்சர் எழுதிக்கல, ஏன்னா எல்லாமே நான் உங்களுக்கு 3 என்ட்ரிஸ் போட்டு காமிச்சேன் இல்லையா? இதே மாதிரி தான். அந்த ஐக்கு பதிலா நம்ம 2வும் ஜேக்கு பதிலா 2வும் சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டைரக்டா நான் ஆன்சர் எழுதினேன். இதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 2 கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது A31. இதே அதே மாதிரி ஐக்கு பதிலா 3 ஜேக்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 0 கிடைக்குது. அண்ட் A32 ஃபைனல் ஆன்சர் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது ஐக்கு பதிலா 3 ஜேக்கு பதிலா 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 3/2 கிடைக்குது. ஓகேவா? சோ நம்ம உள்ள எல்லா என்ட்ரிஸும் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். மேட்ரிக்ஸ் என்னன்னு வச்சுக்கிட்டோம்? ஏன்னு வச்சுக்கிட்டோம். சோ A1 அப்படிங்கிற என்ட்ரிக்கு பதிலா என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்? ஆன்சர் வந்து 1 இல்லையா? 1 போட்டுடலாமா? அதே மாதிரி A12 அப்படிங்கிற என்ட்ரிக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்? 5/2 5/2 போட்டுடலாமா? அதே மாதிரி A21க்கு என்ன கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்? 1/2. A22க்கு என்ன கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்? 2. A31க்கு என்ன கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்? 0. அண்ட் ஃபைனலா A32க்கு என்ன கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்? 3/2. ஓகேவா? சோ நம்மளுக்கு ரெக்யர்ட் மேட்ரிக்ஸ் வந்து இவ்வளவுதான். ஸோ ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்து உங்களுக்கு அதோட ஆர்டர் கொடுத்து மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்ப நீங்க அந்த ஆர்டர் உள்ள மேட்ரிக்ஸ் வந்து எந்த ஃபார்மட்ல இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் 2x3 இருந்துச்சுன்னா என்னன்னா இங்க எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் ஆகும், இங்க ஒரு ரோ கட் ஆகும். ஓகேவா? அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணி எழுதிக்கிட்டு அதுல உள்ள அந்த ஒவ்வொரு நம்பரையும் ஐக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் உள்ளது ஐயை டினோட் பண்ணும், செகண்ட் உள்ளது ஜே டினோட் பண்ணும். அதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஒவ்வொரு என்ட்ரிஸை கண்டுபிடிச்சு நம்ம இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? தேங்க்யூ.